மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திலிருந்து நேற்று இரவு தஞ்சாவூருக்கு தமிழக அரசு பேருந்து சென்றுள்ளது. அதில் நடத்துனராக புதுக்கோட்டை விசலூர் பகுதியைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் பணியில் இருந்துள்ளார். அப்போது படிக்கட்டு அருகே நின்றபடி பயணிகளுக்கு அவர் டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தார். அப்போது மதுரை திருச்சி சாலையில் பேருந்து வேகமாக சென்று கொண்டிருந்த போது சாலையின் நடுவே இரும்பு தடுப்பு இருந்ததால் ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்துள்ளார். அப்போது பேருந்தின் கதவு மூடாமல் இருந்ததால் படிக்கட்டு வழியாக நடத்துனர் கருப்பையா சாலையில் தவறி விழுந்துள்ளார். அதில் பலத்த காயமடைந்த கருப்பையாவை மீட்டு சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் கருப்பையா வரும் வழியிலேயே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து உடற்கூறாய்விற்காக அவரது உடல் மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் பயணிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசு பேருந்தில் கதவு இல்லாத காரணத்தால் நடத்துனர் உயிர் பறிப்போயிருப்பது போக்குவரத்து ஊழியர் மத்தியில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் அரசு பேருந்துகளில் அடிப்படை வசதிகள் மற்றும் பராமரிப்பு இல்லாத காரணத்தால் இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவது வாடிக்கையாகியுள்ளது.